Hi friends, welcome to SP Home Gardening. First of all, I wish you all a happy new year. என்னுடைய சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 2 lakh வியூவர்ஸ் தாண்டிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் மட்டும்தாங்க காரணம். நம்ம நெக்ஸ்ட் இயரில் மீட் பண்ணுறோங்க. ரொம்ப ஹாப்பி. இந்த 2025 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான இயராக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் இல்லாமல் நம்ம சேனல் ஒன்றுமே இல்லைங்க. உங்களுடைய சப்போர்ட் அண்ட் மெயினாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 பெரிய மோட்டிவேஷனை தருங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கார்டன் டூர் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இதோ 2025ஓட கார்டன் டூர் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். 7 days ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ளூம் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களுக்கு வந்துங்க நம்ம மேனியூர் வந்து ஃபுல்லாக வந்து இது மண்புழு உரம், இது மாதிரி உரங்கள்லாம் கொடுக்குறேன். அரிசி கழுவுன தண்ணி, அப்புறம் வந்து மோரை அதில் வந்து தண்ணியோடு கலந்து ஒரு 2 days குளிக்க வச்சு அதை ஊற்றினோடனே நம்மளுக்கு வந்து நிறைய மொட்டுக்கள் விடுங்க. நீங்களும் இது மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து அடினியமுக்கு நம்ம எதுவுமே தேவையில்லைங்க. அவங்களுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். வெயில் காலம் தான் மட்டும் நல்லா தண்ணி ஊற்றணுங்க. மிச்சப்படி அவங்கள நார்மலாக வீக்லி ஒன்ஸ் ஊற்றினாலே போதும். இப்போ குளிர் வந்தனால அந்த லீஃப்லாம் கொட்டியிருக்காங்க. ஏன்னா இவங்க கேரே கிடையாது, அவங்க பாட்டுக்கு வளருவாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு உரம் எதுவுமே தேவையில்லை. இவங்க வந்து மேங்கோ எல்லோ ரோஸுங்க. இவ்வளோ பூத்திருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு வந்து இந்த எரு இருக்குல்ல, மக்குன எரு சாணத்தை கொடுத்தேங்க. அப்புறம் வந்துங்க மேலே வந்து இது ஸ்ப்ரே பண்ணுவேங்க, எப்சம் சால்ட் வாட்டரு, அது மாதிரி சீவீடு ஃபெர்டிலைசரு. இது மாதிரி நம்ம ஒரு வீக்லிஸ் வந்து 15 days ஒரு வந்து சாஃப் அடிக்கணுங்க. இல்லை நெக்ஸ்ட்டு 15 days ஒரு தடவை வந்து கெம் ஸ்ப்ரே பண்ணணுங்க. கெம் பண்ணாலே நிறைய துளிர் விடுங்க. அந்த ரோஜா பூக்களுக்கு மட்டும் கெம் ஸ்ப்ரே பண்ணணுங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ரோஸை நல்லா வளர்க்கலாங்க. ரோஸ் ஈஸின்னு கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமான வேலை தான் ரோஸ் வளர்க்குறது. இவங்க வந்து காஷ்மீரி ரோஸுங்க பாருங்களேன், அதே மாதிரியே தான். எவ்வளோ இது உங்களுக்கு உரம் ரொம்ப தேவையில்லை. நம்ம வந்து இது மண்புழு உரம் இருக்குல்ல, அது கொடுத்தாலுமே போதும். இல்லைனா நம்ம வேஸ்டேஜ், காய்கறி வேஸ்டேஜை நம்ம இது பண்ணி கொடுப்போம்ல, அதை உரமாக்கி கொடுக்கலாம். இல்லை தோண்டி விட்டு கொஞ்சம் காய வச்சு காய்கறி உள்ளே போட்டு மூடிட்டோம்னாலே இந்த வேஸ்டேஜை நிறையா பூக்கள் கொடுப்பாங்க. இவங்க செவ்வந்தி பூ ஒயிட் கலரு. இவ்வளோ இப்போ அந்த கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க, மிச்சப்படிலாம் நல்லா பூப்பாங்க. இவங்க வந்து டிஏ ரோஸுங்க. டிஏ ரோஸ் இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். டேவிட் ஆஸ்டின் ரோஸ். இவங்களுக்குமே தேனீக்கள் நிறையா வருவாங்க. இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டிஏ ரோஸ்க்கு மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்திங்க. வாட்டர் லில்லி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அந்த 2 கலர் நீங்கள் அடிக்கடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கும் நான் மண்புழு உரம் தாங்க கொடுப்பேன். மந்த்லி ஒன்ஸ் அடியில் வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சு பைப்பில் உள்ளே போட்டு விட்டுருவீங்க. இவங்க டெய்ஸிங்க, நம்மளுடைய ஹைலைட்டே இவங்க தாங்க. என்ன ஒரு கலராக இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க தக்காளி செடியெல்லாம் இப்போ போட்டிருக்கீங்க, வந்துட்டுருக்காங்க நாற்று. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இது கொத்தவரங்காய், மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. இது வந்து அன்னாச்சி பழங்க, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்துருக்கேன். இப்போ தான் வருதுங்க. இதில் முள்ளங்கி ஒரு சைடு போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாக வந்தோன்னே எடுத்து வேறு இதில் வைக்கணும். இவங்க வந்துங்க வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு ஏர் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க. மேலே உருளைக்கிழங்கு இருக்கும், கீழேயுமே வந்து தண்டுலேயுமே பெரிய உருளைக்கிழங்கு மாதிரி கிழங்குகள் வைக்குங்க, பெருசாக வைக்கும். மேலே ஃபுல்லாக குட்டி குட்டி கிழங்காக வைக்குமாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இது வீடியோவில் நான் காமிக்கிறேங்க. இப்போ தான் அதை வச்சுருக்கேன். ஏர் பொட்டேட்டோ இப்போ தான் போயிட்டுருக்காங்க. இவங்க மயில் மாணிக்கம். இவங்களும் இப்போ ஹைலைட்டாக இருக்காங்க, நல்லா பூக்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ரெட் கலரை பாருங்கள், ஸ்டாராக ஒரு பல்பு, சீரியல் பல்ப் போட்ட மாதிரி இருப்பாங்க. இவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். மயில் மாணிக்கம் எல்லாருமே வைக்கலாம், ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். எலுமிச்சம்பழம் தாங்க அடுத்த ஹைலைட்டே. கிட்டத்தட்ட ஒரு 60-70 காய் காய்ச்சிருக்காங்க. என்னுடைய எஸ்பி ஹோம் கார்டனில் நிறையா காய் காய்ச்சது இது ஒன்று மட்டும்தாங்க. அடுத்து இவங்க வந்துங்க டெடிபியர் ரோஸுங்க. இவங்களுமே ஒரு நல்ல க்யூட் கலர். இந்த கலர் தான், இந்த கலரில் சேஞ்சஸே இல்லை. கேமரா நல்லாவே எடுத்திருக்கு. அவ்வளோ ஒரு கலருங்க, அது செம்மையான கலர். பூத்தாலே நான் இன்னொரு டைம் காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக இருப்பாங்க இவங்க. இவங்களுமே காப்பர் ஆஸ்டின்னு சூப்பராக இருப்பாங்க இவங்க. அடுத்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி ஹார்வெஸ்டிங் காமிப்பேன். அதில் நம்ம சங்குப்பூ காமிச்சிருக்கேன் இந்த தடவை. எவ்வளோ அழகாக வாங்க. பன்னீர் ரோஸ் பாருங்களேன், அது செவ்வந்தி பூ எல்லோ கலர். நிறையா நம்ம இந்த தடவை நிறையா எடுத்தாச்சுங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பவளமல்லி இருக்காங்க. சங்குப்பூ தான் நிறையா இந்த தடவை, ஏகப்பட்ட சங்குப்பூ. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தடவையும். அடுத்து வாடாமல்லிங்க. இவங்களுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. நம்ம நார்மலாக வாட்டர் ஊற்றினாலே போதும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. இவங்க தாங்க நம்மளுடைய கார்டனுக்கே பெரிய ஒரு தலைவர். இவர் தாங்க நம்ம பிள்ளையார். இவரை கும்பிட்டு தான் நம்ம எல்லா வேலையுமே நான் ஆரம்பிக்கிறது. ஒரு பூ அப்படிங்க அவருக்கு வச்சுருவேன். அடுத்த ஹைலைட்டான இதுங்க நம்மளுடைய செண்பக பூ தாங்க. நான் செண்பக பூ வீடியோ நிறையா போட்டிருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட பூக்கள் அது கொடுத்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சாமிக்கு பெருமாளுக்கு உகந்த பூன்றது என்னோடய வீட்டில் இது வந்து பூக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஆமாம், நான் நிறைய வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அவங்க வந்து சேஞ்சிங் ரோஸ் பின்னாடி இருக்காங்க பாருங்கள், அவங்க நிறையா. இவங்க சூப்பராக செண்பகப்பூ பூப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்டு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அது மாதுளஞ்செடி இருக்குது. இது செண்பகப்பூ தாங்க. அதுவுமே திரும்ப திரும்ப எனக்கு செண்பகப்பூ தான் நான் ஒவ்வொரு நாளுமே பாட்டு மூலமாகவோ இல்லை நான் பேசி வீடியோ கொடுப்பேன். இது பாருங்கள் கத்திரிக்காங்க, குண்டு கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். பழம் பழுத்திருக்காங்க. இனிமேல் தான் அதை கட் பண்ணி விதையாக்கணுங்க. நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்காங்க. இவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இன்னொரு செடி வச்சு அதில் குட்டி கத்திரிக்காய் வந்துருச்சு. நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய். அடுத்து இது ஸ்டார் ஃப்ரூட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டு நிறைய காய் காய்ச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இது வந்து மிராக்கல் ஃப்ரூட். இதுவுமே உங்களுக்கு நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். எவ்வளோ பழம் அவ்வளோ இனிப்புங்க. நீங்கள் சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு உங்கள் வாயில் இனிப்பு இருந்துகிட்டே இருக்கும். சுகர் பேஷண்ட்டில் அந்த டேப்லெட் போடுறாங்கல்ல, அவங்க போடுறதுக்கு முன்னாடி இந்த பழத்தை போட்டுட்டு டேப்லெட் போட்டாங்கன்னா, நிறைய டேப்லெட்ஸ் போடுறவங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாய் ஃபுல்லாக எப்போதுமே இனிப்பாகவே இருக்கும். இவங்க பேர் வந்து பிளாக் பெக்கராங்க. இவங்க வந்து மதர் பிளான்ட்டு பார்த்திங்கன்னா அது செம்மையாக பூத்துட்ருக்காங்கங்க. இவங்களுக்கு ஃபுல்லாகவே எப்சம் சால்ட் வாட்டர் தான் நான் கொடுத்தேன். உடனே பட்டு வச்ச மணிக்கு இருக்காங்க. நிறையா ப்ளூம் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஃபயர் ரோஸ், சன் ஃபயர் ரோஸுங்க. இவங்களுமே நம்ம கட் பண்ணி விட நல்ல ப்ளூம் ஆகிட்டு இருப்பாங்க. நிறைய ஃப்ளவர் கொடுக்குறாங்க. இந்த வெயிலுக்குமே வந்து உங்களுக்கு இந்த வாட்ரு எல்லாமே நம்ம கூல் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது இது மாதிரி ஈவினிங் டைமில் கொஞ்சம் பண்ணுறேன். அப்புறம் சீவீட் ஃபெர்டிலைசர் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆக நான் இந்த மாதிரி இது தண்ணியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து நல்லா இருக்காங்க. இவங்களுக்கு மோர் தண்ணி தாங்க கொடுத்தேன். ஃபுல்லாகவே இவங்க வந்து பன்னீர் ரோஸுங்க. இது நாட்டு பன்னீரில் வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி. இது ப்ளூம் ஆனாங்கன்னா வாசம் செம்மையாக இருக்குங்க. அவங்க நம்ம நார்மல் பன்னீர் ரோஸோட பெருசாக பூப்பாங்க. அவங்க நல்ல பெரிய பூவாக வருவாங்க. 2 பட்டு வந்திருக்கு பாருங்கள். இது நாளைக்கு காலையில் நல்ல பெரிய ப்ளூம் ஆயிரும். இது வந்து நம்ம ஃபேண்டா ஆரஞ்சுங்க. இவங்களுமே அப்படி தான் கட் பண்ணி விட இவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நோய் தாக்கல் ரொம்பவே வராது. பட்டு எவ்வளோ விடுறாங்க பாருங்கள். எப்சம் சால்ட் வாட்டர் தான் இவங்களுக்குமே. எப்சம் சால்ட் வாட்டர் கொடுத்தா நல்லா வராங்க. அதோட மண்புழு உரம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறது. அதோடு இல்லாமல் இது மாதிரி நம்ம வந்து சீவீட் ஃபெர்டிலைசர் அந்த இது கொடுக்குறது. இவங்க வந்து ஜுமிலியா ரோஸுங்க, ஆரஞ்சு கலர். இவங்களுமே நமக்கு கட் பண்ணி விட்டு அழகாக பூப்பாங்க. இவங்க பெட்டல்ஸ் பாருங்கள், வெளியில் ஒயிட்டாக இருக்கும், உள்ளே ஃபுல்லாக ஆரஞ்சிஷாக இருக்கும். விரிஞ்சாங்கன்னா குட்டி குட்டியாக இருப்பாங்க, மாலையில் கட்டுவாங்கள்ல. அதே மாதிரி இவங்களுமே வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ். இவங்களும் கட் பண்ணி சொல்லக்கூடாதுங்க, கட் பண்ணிவிட்டு அழகாக பட்டு வந்த மேனிக்கு இருக்குது. இவங்களுக்குமே நிறைய பூ பூக்கக்கூடியது. இவங்க வந்து பாருங்கள் அடினியம், உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து இது ஃபுல்லாக இதாகிட்டு ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா அழகாக பல்பு மாதிரி எரியிற மாதிரி அழகாக குட்டி குட்டி ஸ்டாராக இருக்குங்க. நைட்டில் நீங்கள் ஒன்றுமே லைட் போடாமல் போனீங்கனாலும் உங்களுக்கு அழகாக குட்டி குட்டியாக இருக்கும். இவங்களுக்கு எந்த ஒரு பராமரிப்புமே தேவையில்லை. நார்மலாக வாட்ரு ஊற்றுனா போதும், அவ்வளோதான். நிறைய பிரான்ச்சஸ் விட்டுருக்காங்க. இனிமேல் கட் பண்ணி விடணும். நம்ம பக்கத்தில் ஏர் பியூரிஃபையர் இருக்குது. இவங்க வந்து பன்னீர் ரோஸுங்க. இவங்க வந்து இவங்களுக்குமே எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. குட்டி குட்டியாக பூப்பாங்க, நல்லா நிறைய பூ விட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து டபுள் டிலைட் ரோஸுங்க. இவங்க தாங்க ரோஸ்லேயே குவீன்னு சொல்கிறது. எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோயிஷாக இருப்பாங்க, அப்புறம் ஒயிட்டாக மாறுவாங்க, அப்புறம் ஃபுல்லாக வெயில் படப்பட பிங்கிஷ் ஃபுல்லாக வந்துடும். ஒரு இது கட் பண்ணி அவ்வளோ பட்டு வைக்கிதுங்க. இது கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரோஸ் வாங்கி வைங்க. வெயில்னால இப்படி ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்காங்க, இல்லைன்னா அவ்வளோ ஒரு அழகு. வாசனை செம்ம வாசனைங்க. இவங்களை நம்ம சொல்லவே முடியாது. இவங்களுக்குமே நல்லா நம்ம மோர் கலந்த தண்ணிலாம் கொடுக்குறதுங்க. அது எல்லாமே அவங்களுக்கு கூலாயிரும். நல்லா பூக்குறாங்க. கத்தாழை இந்த இது இருக்குல்ல, அதுவுமே பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டு விட்டுருவேன். இவங்களை பாருங்கள் என்ன ஒரு ஹைட்டாக இருக்காங்கன்னு, நீங்களே பாருங்கள் அவங்க யாருன்னு. எங்கப்பா பயங்கர ஹைட் போயிட்டாங்கங்க. ப்ளூ மெரியாங்க, பியூர் ஒயிட்டு. இவங்களோட கேரக்டர் பாருங்கள். உங்களை பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பூ விழுந்தாலுமே அவ்வளோ பியூர் ஒயிட்டாக இருக்குது. கொத்து கொத்தாக பூக்குறாங்க. சின்ன செடியாக தான் வாங்கி வச்சேன். சரி வெயிலில் கொண்டு வந்து வைப்போன்னு வச்சா இவ்வளோ ஒரு அழகு பாருங்கள். நீங்களே பாருங்கள், ரொம்ப ஒரு அழகுங்க. அவங்க சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு அழகு. இவங்க வந்து பர்பிள் ரோஸுங்க. நல்லா அவங்களும் நிறையா பூக்குறாங்க. இவங்க பன்னீர் ரோஸ், குட்டி பன்னீர் ரோஸுங்க. பர்பிள் ரோஸ் வந்து செம்மையாக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ வெயில் டக்குன்னு வந்தனால ஃபுல்லாக ப்ளூம் ஆகி ஒத்தையாக வந்துடுறாங்க, இல்லைன்னா நல்லா அடுக்காக இருப்பாங்க. பாரடைஸ் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல அது. இவங்க வந்து ரெட் ரோஸ் கலருங்க. இந்த ஒரு ரோஸுக்கு யாருமே அடிமையாகாதவங்க யாருமே கிடையாது. நல்ல பிங்கிஷு, லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கலர். இவங்க பூத்தாங்கன்னா நல்லா பெருசாக, நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். மொட்டில் அப்படி இருக்காங்க. பக்கத்தில் உள்ளது
ஹனி டிஜியான் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஆரஞ்சு கலர் மொட்டு விடுது பாருங்கள். அவங்களுமே ப்ளூம் ஆனோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இவங்க தாங்க உள்ளதுலேயே செம்மையாக இருப்பாங்க. கலரு அப்படி ஒரு கலர் சொல்லவே முடியாது. இவங்களுக்கும் அதே தான், எப்சம் சால்ட் வாட்டர் தான் எல்லாருக்கும் ஒரு இது. இவங்கெல்லாம் பாருங்கங்க பிரிட்டிஷ் குயின் ரோஸு. இவங்களுக்கு எந்த ஒரு பராமரிப்பு தேவையில்லைங்க. பூவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி போனீங்கன்னா நாளைக்கு இவங்க மொட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கேரக்டர். பியூர் ஒயிட்டு, சாஃப்ட்டு. இவங்கள மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர் யாருமே கிடையாது. அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு. அதான் அவங்களுக்கு பேர் பிரிட்டிஷ் குயின். வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நம்ம செம்மையாக இருக்கும். அது பக்கத்துலேயுமே வந்து ஒரு ஒயிட் பட்டன் ரோஸ் இருக்குது. ஆனால் எல்லாரோட கண்ணுக்கும் ஃபஸ்ட்டு மாடியில் வரவங்க இந்த பூவை தான் வந்து பார்க்குறாங்க. இவங்க பூவை தொட்டாலே அவ்வளோ ஒரு சாஃப்ட் கேரக்டர் இவங்க. அடுத்து இவங்கெல்லாம் இப்போ தான் வச்சுருக்கேன், இனிமேல் தான் வருவாங்க. இவங்க ஒரு பிங்கிஷ்ங்க, வாசம் செம்மையாக இருக்கும். பக்கத்தில் வந்து இது இருக்காங்க பாருங்கள், ஜெர்பரா வந்து பிங்க் பூக்க போகிறாங்க. இப்போ 5 இது வச்சுருக்கேங்க, 5 கலர்ஸ் வச்சுருக்கேன். ஆரஞ்சு, பிங்க்கு, ரெட்டு, எல்லோ, இன்னொரு ஒரு டார்க் பிங்க் கலர் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பூத்துட்டாங்க, இப்போ பிங்க் பூக்க போகிறாங்க. அடுத்து இவங்க தாங்க ஜூலியோ இக்லீஷியஸ்ங்க. இவங்க வந்து ஒரு டிஏ வெரைட்டி. இவங்க மேலே வெயில் ரொம்ப பற்றக்கூடாது. பட்ட உடனே பாருங்கள் ஒரு மாதிரி சுருங்கிட்டாங்க, பயங்கர சாஃப்ட்டுங்க. இது ஃபுல்லாகவே டிஏ வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். இவங்களோட பெட்டல்ஸ் பாருங்களேன், ஃபஸ்ட்டு டார்க் பிங்கிஷாக இருக்குது, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் வரியாக வருது. நம்மளுடைய இந்த அப்படி ஒரு கலர். இந்த கலரை வந்து நம்ம சொல்ல முடியாது, நேரில் பார்த்தா தான் அது இது பண்ண முடியும். வாசம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதோடைய இந்த பூக்கு ரொம்ப சாஃப்ட்டு. இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மோர் கலந்த தண்ணி இது கொடுக்குறது. இது பாருங்கள், இது உங்களுக்கே தெரியுதான்னு பாருங்கள். இது வந்து ஆனியனுங்க, நம்ம சின்ன வெங்காயம். அவங்க பூ பூத்துட்டாங்க, திருப்பி நிறைய சின்ன வெங்காயம் உள்ள அடியில் இருப்பாங்க. அது ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன். இவங்க வந்து பூத்துட்டாங்கன்னா நல்லா ஒயிட்டிஷாக இருப்பாங்க, பூத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு சுருங்கி ஃபுல்லாக சீட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து திருப்பி போட்டோம்னா சின்ன வெங்காயம் வந்துடுங்க. எல்லாமே நம்மளுடைய இந்த எப்சம் சால்ட் வாட்ரு, சீவீட் ஃபெர்டிலைசரு, மோர் கலந்த தண்ணி, இது மாதிரி நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்துக்கு கலந்து கொடுங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி ரோஸ் வந்து அழகாக பூக்கும். என்னுடைய ரோஸ் பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு? எவ்வளோ நல்லா இருக்கா? தேங்க்யூ.